பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு டயபெட்டிக்கில் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தாண்ட உடம்புக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இன்னைக்கு வந்து டயபெட்டிக்னால பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத சொல்லலாம். டயபெட்டிக்கில் நம்மளுடைய பேட் குளுக்கோஸ் எங்கெல்லாம் போய் சுத்துதோ, எங்கெல்லாம் போய் தேங்குதோ அங்கெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் சூரிய ஒளி அவர் மேலே படாமல் டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த போனில் இருக்கும்ன்றது ஏற்படுது, போன் பலவீனம்ன்றது ஏற்படுது, போன் ஜாயின்ஸில் பெயின் அப்படின்றது ஏற்படுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தோள்பட்டை இறுக்கம் ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக்ல ஒவ்வொரு கிளை நோய்களும் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கிளை நோய்கள் ஏற்படாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நம்ம கடந்த வீடியோஸ்ல எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு டயபெட்டிக்ல நம்மளுடைய போன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி இறுக்கமாகுது, அந்த போன் ஜாயின்ஸ்லாம் பெயின் வருது, டைட் ஆகுது, பெயின் வருது, உளைச்சல் வருது. இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது? அப்படி வந்து நம்ம வந்து எளிமையான முறை என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு டயபெட்டிக்கில் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தாண்ட உடம்புக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இன்னைக்கு வந்து டயபெட்டிக்னால பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத சொல்லலாம். அந்த வகையில் குறிப்பாக அவங்களுக்கு வந்து கை முதல்ல தோள்பட்டை இறுக்கம் அப்படின்றது ஏற்படுது இன்னைக்கு டயபெட்டிக் வர்றவங்களுக்கு. அப்போ இந்த தோள்பட்டை இறுக்கமாகுது, அதுக்கப்புறம் கை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகுது. சில பேருக்கு கை தூக்க முடியலைங்க அப்படின்றது மாதிரி பிரச்சனை வந்துடுது. ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். தோள்பட்டை இறுக்கம், அப்புறம் கை தூக்க முடியல, ஃப்ரோசன் ஷோல்டர். இது டயபெட்டிக் இருக்கிறவங்க எல்லா பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு இருக்குது, அதிகபட்சமான பேர். அப்போ என்ன காரணம்? அதுபோல் இடுப்பு எலும்பு, நம்மளுடைய கால் எலும்புகள் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைட் ஆகுது. அப்போ அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமணம் போட்டு உட்காருவீங்க முன்னாடி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமணம் போட்டே உட்கார முடியலைங்க, நிற்கிறதுக்கே ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பல டிஸ்டர்பன்ஸை இன்னைக்கு வந்து உணர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டும் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான். அதனால தான் இந்த பதிவே கூட உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருந்தேன். அப்போ இந்த இறுக்கமெல்லாம் ஏன் ஏற்படுது, இந்த இறுக்கம் இல்லாமல் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டயபெட்டிக்ல நம்மளுடைய பேட் குளுக்கோஸ் எங்கெல்லாம் போய் சுத்துதோ, எங்கெல்லாம் போய் தேங்குதோ அங்கெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம குளுக்கோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக, அது நல்ல குளுக்கோஸாக இருந்தாலும் கெட்ட குளுக்கோஸாக இருந்தாலும் எக்ஸஸாக நமக்கு போய் உடம்புல போய் ஸ்டோர் ஆகி தான் ஆகணும். அப்படி தான் நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது இல்லையா? அப்போ நல்ல குளுக்கோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி அது நம்மளுடைய இருதய தசைகளில், கல்லீரல் தசைகளில் எக்ஸஸாக நம்மளுடைய மசில்ஸில் வந்து போய் அது வந்து சேர்ந்துக்கிறோம். அப்போ இந்த கெட்ட குளுக்கோஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே தான் வந்து தேங்குது இல்லையா? அது நம்மளுடைய குறிப்பிட்ட பகுதிகளில், குறிப்பாக நமக்கு வந்து மூமெண்ட்ஸ் ஆகக்கூடிய பகுதிகளில் இது வந்து தேக்கம் ஏற்படுதுங்க. இந்த சர்க்குலேஷன் தேக்கம்ன்றது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தோள்பட்டை இறுக்கம் ஏற்படுவதற்கான விஷயம். அடுத்தது போன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெஃபிஷியன்சி பண்ணுது. இன்னைக்கு நிறைய பேர் சூரிய ஒளியை வாங்குறதே இல்லைங்க. அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். யார் ஒருத்தர் சூரிய ஒளி அவர் மேலே படாமல் டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த போனில் இறுக்கம்ன்றது ஏற்படுது, போன் பலவீனம்ன்றது ஏற்படுது, போன் ஜாயின்ஸில் பெயின் அப்படின்றது ஏற்படுது. நீங்கள் கவனிச்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் தோள்பட்டை இறுக்கமாக இருக்குது, கையை தூக்க முடியல, காலெல்லாம் டைட்டாக இருக்குது, டயபெட்டிக் இருந்து இது இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வெயில் உங்கள் மேலே படுதா, வெயில் படுற மாதிரி உங்களுடைய தொழில் இருக்குதா, அல்லது நான் வெயில் படுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேனான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். கிடையாது, இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் அவ்வளோதான். எது நீங்கள் பண்ணலையோ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருந்துருவீங்க. அவ்வளோதான். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நம்மளுக்கு டெஃபிஷியன்சி ஏற்படுது இன்னைக்கு இந்த டயபெட்டிக்னால வரக்கூடிய போன் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு. இப்போ விட்டமின் டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். விட்டமின் டியை பேலன்ஸாக வச்சுக்கணும். அது முதல்ல ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள். விட்டமின் டி என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அது வந்து 30க்கு மேலே நமக்கு வந்து இருக்கணுங்க, 30க்கு கீழே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போன் சம்மந்தப்பட்ட இருக்குங்கள பிரச்சனைகள் வரும்பொழுது விட்டமின் டி ஒன்று எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா கடைசியில் 10 தான் இருக்குது, 12 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ வீக்னஸ் இருக்கும் அப்போனா? அது அவங்க உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கால்சியத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டாலும், கால்சியம் உள்ள உணவுகள் என்ன எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்குள்ளே சேராது. இந்த விட்டமின் டி உங்களுக்கு பேலன்ஸாக இருந்தால் தான் நீங்கள் கால்சியம் வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட அதை அப்படியே ஃபுல்லாக நம்ம வந்து
அப்சர்வ் பண்ணும். அப்போ அவசியம் விட்டமின் டி டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துருங்க. 10, 12 இருக்குதுன்னா ரொம்ப கம்மிங்க. சில பேருக்கு 6, 8 இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபீஸ், ரொம்ப அதிகமாக வந்து உங்களுடைய உடல் எடை இருக்குதா, விட்டமின் டி நீங்கள் பேலன்ஸாக இல்லைன்னா குறைக்க முடியாது. விட்டமின் டி நீங்கள் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு உடல் எடை நீங்கள் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் குறையாது. விட்டமின் டியை நீங்கள் பேலன்ஸாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உணவு முறையை மாற்றுங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, குறையும் அப்போ தான். அதனால் அவசியம் ரொம்பவும் ஒபீஸாக இருக்கிறீங்கன்னா உடனே ஒரு விட்டமின் டி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக அது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுட் சப்ளிமெண்ட்டாக விட்டமின் டியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்க முடியும், சாப்பிட முடியும். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு உடனடியாக முதல்ல அதை தான் செக் பண்ணி பார்ப்போம். அதை செக் பண்ணி பார்த்து அங்கே விட்டமின் டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு வந்து கொடுப்போம். ஃபுட் சப்ளிமெண்ட் மெடிசன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் உங்களுடைய தோள்பட்டை இறுக்கம், உங்களுடைய காலில் வந்து மடக்க முடியாமல் இருக்கும், இதெல்லாம் முதல்ல ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எலும்புக்கான மருந்துகளோ உணவுகளோ இந்த மசில்ஸுக்கான டெண்டன்ஸுக்கான உணவுகளோ நீங்கள் வந்து எடுத்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும். அதனால் முதல்ல அதை செக் பண்ணுங்கள். என்ன தான் இதை வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ணிக்கிட்டாலும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டி சூரிய ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் தினம்தோறும் அரை மணி நேரம் சூரிய ஒளியில் உட்காந்துருங்க, சும்மா உட்காந்துருங்க போதும். டைரெக்டாக உங்கள் மேலே வெயில் படணும், அவ்வளோதான். அல்லது நீங்கள் அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா நேரமும் காலை பொழுதில் ஏறு வெயிலில் நீங்கள் எல்லா நேரமுமே இதுக்கு சூட்டபிளான நேரம் தான். ஆனால் நமக்கு தோதான ஒரு நல்ல நேரமாக சரியான நேரமாக பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணி இந்த ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போய் சும்மா அப்படியே உங்களுடைய மொட்டை மாடியில் போய் உட்காந்துருங்க. ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருங்க, இல்லை வாக் பண்ணுங்கள். முன்னாடி கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் அந்த வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கணும். இது உங்களுடைய விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணும். விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால்சியத்துக்காக முருங்கைக்கீரை சாப்பிட்டேன், முருங்கைக்காய் சாப்பிட்டேன், கொய்யாக்காய் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் கால்சியம் உங்கள் உடம்புல சேரும். இல்லைனா நான் கால்சியத்துக்காக பால் நான் டெய்லி எடுத்துக்கிறேன், கால்சியத்துக்காக ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன், என்ன எடுத்தாலும் விட்டமின் டி நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இதை முதல்ல பண்ணுங்கள், பெட்டர். அதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு அந்த இறுக்கம் ஏற்படுதோ அங்கே உங்களுக்கு லூப்ரிகேஷன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டயபெட்டிக் பற்றி டீட்டெயிலான சில வீடியோஸில் சொல்லியிருக்கிறோம். உடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும். டயபெட்டிக் இருக்குதுன்னா வெப்பம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சில உறுப்புகள் அதிகப்படியான வெப்பத்தில் இருக்குது. அது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிடெல்லாம் வந்து ட்ரை பண்ணும், உடல் திரவத்தை ட்ரை பண்ணும். அப்போ இங்கே ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன்லாம் ட்ரை ஆகும். அப்போ உங்களுக்கு இறுக்கம் ஏற்படும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தோள்பட்டை இறுக்கம் ஏற்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சூப்பு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு, ஏதாவது ஒரு வெஜிடபிள் சூப்பு, நான்வெஜ் சூப் கூட எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கங்க, பெட்டராக இருக்கும். அந்த வெஜிடபிள் சூப்பை ரெடி பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுங்க, கலந்துக்கங்க. கலந்துட்டு எடுத்து சுவைச்சு உறிஞ்சி ரசித்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு அந்த லூப்ரிகேஷனை கொடுக்கும். இது பெட்டர். தோள்பட்டை இறுக்கம், அந்த நம்மளுடைய கால் இறுக்கம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமைங்க. வந்ததுக்கு அப்புறம்னா இது நீங்கள் கொஞ்சம் லாங் டியூரேஷனில் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அதை முதல்ல இது பண்ணிக்கங்க. வராமல் தடுக்கணும்னா ஒரு டயபெட்டிக் வந்துருச்சுன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை. உங்களுடைய மற்ற கிளை உறுப்புகள் பாதிப்படையாமல் இருக்கணும்னா அந்த கிளை உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலைக்கும் நீங்கள் போயிடும். பெரும்பாலும் என்னென்னா டயபெட்டிக்னா ரத்தத்தில் சர்க்கரை நிலைவை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, நான் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நார்மலாக சுகர் இருக்குதுன்னா அப்புறம் ஏன் அதனுடைய கிளை நோய்கள் வரணுங்க? அதனுடைய கிளை நோய்களாக நமக்கு கண், நரம்பு, சிறுநீரகம்னு பாதிக்கப்படுதில்ல. அதுக்கப்புறம் அதுக்குரிய மருத்துவர்களை போய் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த கிளை நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே என்னென்னலாம் வந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபேமிலிலேயே அது மாதிரியான ஒரு நபர்கள் இருக்கிறாங்கங்கும் பொழுது அவங்க மூலமாக நமக்கு அனுபவ பாடமே இருக்குது. அப்போ அந்த உறுப்புகள்லாம் பலப்படுத்துறதுக்கு நேச்சுரோபதி இயற்கை மருத்துவத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம்னு இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள் இவ்வளோ இருக்குதுல்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். இவங்க இது எல்லாத்தையும் இது பண்ணி அனலைஸ் பண்ணி மூல காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. மூல காரணத்துக்கான அந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிற மாதிரி அதனுடைய வழிமுறைகளை கடைபிடிங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை நாடுங்க, சித்த மருத்துவமனைகளை நாடுங்க, ஆயுர்வேத மருத்துவமனைகளை நாடுங்க. பாரம்பரிய மருத்துவத்துக்குள்ளே நீங்கள் ஆரம்ப கட்டத்துக்குள்ளேயே மாறிட்டீங்கன்னா பல கிளை நோய்கள் வராமல் நீங்கள் தடுக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு உறுப்புகளையும் பலப்படுத்தப்படும். அதான் பெஸ்ட்டுங்க. அப்போ இந்த இடத்துக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கணும். லூப்ரிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டெய்லி ஒரு சூப் எடுக்க சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காலை
அல்லது மாலை 2 டயத்தில் ஏதாவது ஒரு டைம் எடுத்தாலே போதும். டெய்லி ஒரு சூப் எடுத்துங்க போதும். காலைல சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு எடுங்க. இல்லை சாப்பாட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதே போல் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் வரும்ல, ஒரு 5 to 7 அந்த ரேஞ்சில் எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். ஒருவேளை வந்துருச்சுங்க, இந்த இறுக்கத்தை நான் ரிலீஸ் பண்ணணுங்க அப்படின்னா, இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சூப்பு சாப்பிடலாம், பெட்டர். அதுக்கப்புறம் ஒரு ஆயில், இது வந்து பார்த்தீங்கன்னா வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இன்றைக்கி நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க, லேசாக சூடு பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த இறுக்கம் இருக்குதோ, ஓகேங்களா, ஆமாம், இப்போ தோள்பட்டை இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக சூடு பண்ணி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே வந்து தேய்ங்க. நல்லா தேய்ச்சி எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நம்மளுடைய வீட்டில் இந்த உமி ஒத்தடம், உப்பு ஒத்தடம் அந்த மாதிரிலாம் கொடுப்போம்ல, அது மாதிரி அந்த உமி எடுத்துக்கங்க. உமி தவிடு அதுக்குலாம் அதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு, அதை வந்து ஒரு சூடான ஒரு பாத்திரத்தில் அதை லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து தட்டி அந்த இளம் சூடில் அந்த உமி ஒத்தடம் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு அந்த தோள்பட்டை இறுக்கம், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சு நீங்கள் அதிலிருந்து டோட்டலாக ரிலீவ் ஆகிறத உங்களால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். ஒரே வாரத்திலேயே இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துருங்க, அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து வேறு எங்கெல்லாங்க இருக்குது, முழங்கால் ஃபுல்லாக இறுக்கமாக இருக்குதுங்க, காலை மடக்கவே முடியலங்க, நீட்டவே முடியலைங்க, தாராளமாக அங்கேயும் இதே போல் வந்து பண்ணலாம். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி வந்து டயபெட்டிக்னால உங்களுக்கு மூட்டுகளில் எலும்புகளில் பிரச்சனை வருது அப்படின்னா இதை பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.